வணக்கம் மஸ்லியா, நீங்கள் பற்றிய சேனல் நேம் ஸ்ரீ அலன் விலாக்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்பென்சர் பிளாஸா தான் வந்திருக்கோம். நம்ம எங்கள் அக்காவுக்கு பர்த்டே வரனால டிஸ்ஸருக்கு வந்திருக்கோம். ஸ்டுடியோக்கு அப்படியே அந்த மாலை ஒரு வாட்டி சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த லிஃப்ட்டில் தான் வந்தோம். ஆனால் அதுதான் சூப்பராக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. சேர் கடை இருக்குது, ஸ்லிப்பர். கீழே இருந்து பார்த்தோம்னா செம்மையாக தெரியும் இவங்க லிஃப்ட்டு. பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தோம்னா செம்மையாக இருக்குது. கீழே அதுக்கு மேலே பார்த்தா தான் செம்மையாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாலுக்கே வரேன். நான் ஃபினிக்ஸ் மால் தான் நிறையா வாட்டி போயிருக்கேன். பாதி கடை க்ளோஸில் இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இங்கே நிறைய கூட்டமாக இல்லை, காலியாக தான் இருக்கு. இது ரொம்ப பழைய மாலாம். இதுதான் நம்ம சென்னையிலேயே ஃபஸ்ட்டு மால். இப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு தான் போயிட்டுருக்கோம். மால்குள்ளே வந்து வெளியே போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் டிசைனாக இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் சாமியாக தான் இருக்குது. சிங்கப்பாங்க லிங் லைட். ஆனால் இதுலேயே லிங் லைட்லேயே நான் சின்னர் வச்சுருக்கேன். பேக் கேஸ். இது வெறும் லைட் மட்டும். இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச். ஆனால் சிஎஸ்கே டிஷர்ட் நிறையா இருக்குது. ஐஃபோன் கேஸ். இருப்பாங்க ஸ்டுடியோ. ஸ்டுடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்டுடியோக்கு ஸ்டுடியோ நம்ம கீழே போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். பாய்ஸுக்கெலாம் செகண்ட் ஃப்ளோர் தானா? ஃபஸ்ட் ஃப்ளோரோ கிரவுண்ட் ஃப்ளோரோ கேர்ள்ஸுக்கு, செகண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பாய்ஸ். நம்ம ஸ்டுடியோவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம்.
அந்த செகண்ட் ஃப்ளோர் போனோம் பாய்ஸ் செக்ஷனுக்கு. சரி இது கொஞ்சம் காமிப்பேன், அதுக்கப்புறம் மாலில் சுற்றி பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் காமிக்க பார்க்குறேன். சரி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பாய் இது ஃபுல்லாக கேர்ள்ஸு, கொஞ்சம் மட்டும்தான் பாய்ஸ். அங்கே மட்டும்தான் பாய்ஸாம். இது ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். இப்போ நான் ஸ்டுடியோ வெளியே தான் இருக்கேன். அங்கே இருக்க ஸ்டுடியோ ரொம்ப நண்டு கால் வலிக்கிறனால உட்காந்து பில்லு போட்டுருக்காங்க உள்ள. நான் இங்கே 3 டீஷர்ட்டு ஒரு ஃப்ராக்ஸ் எடுத்தேன், ஒரு ஸ்லிப்பர். ஒரு டிஷர்ட் 200, மொத்தம் 3 எடுத்தேன் 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி எல்லா எஸ்டியும் வரும். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ் எடுத்தேன், அது ஒரு 300, அதுவும் சேர்த்து ஜிஎஸ்டி வரும். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா நிறையா இருக்கா, அது தெரியல. மொத்தமாக எனக்கு எவ்வளோ வந்திருக்கு நான் பார்த்து சொல்கிறேன். மொத்தமாக 600, ஒரு 300, 900 ப்ளஸ் ஜிஎஸ்டி 100 ருபீஸ் தான். எனக்கு மொத்தம் கொஞ்சம் 1100 வந்திருக்கும். 1000 வந்திருக்கும், நான் 1100 வந்திருக்கும். 200 ஜிஎஸ்டி இல்லைன்னா 100 ஜிஎஸ்டி வரும். ஆனால் எவ்வளோ ஜிஎஸ்டி வரும்னு தெரியல. உள்ள ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஆமாம், ஃபீனிக்ஸ் மாலை போனால் நம்ம கீழே ஸ்டெப்பில் உட்காரவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே யாருமே இல்லை. நான் வீடியோ ஆரம்பித்து 2 நிமிஷம் ஆக போகுது, ஆனால் ஒரு ஆளுக்குள்ளே இப்போ கேஷ் பண்ணி போனதே இல்லை. ஃபினிக்ஸ் மாலை ஒரு வீடியோ எடுத்தோன்னா ஒரு நிமிஷத்துலேயே ஒரு 100 பேர் கிட்டே போயிடுவாங்க. இப்போ தான் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. சரி டேஸ்ட் வாங்கிட்டு வீட்டில் போய் போட்டு பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். சரி நீங்கள் பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னடா இப்போது இங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்டுடியோவில் தான் இருக்கோம், நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன் இப்போது நம்ம வந்துட்டோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக இறங்கி போச்சு, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நெக்ஸ்ட் டைம் போனோம்னா ஃபுல்லாக எடுத்துடலாம். அங்கே மட்டும் சுற்றி பார்க்குற மாதிரி எடுத்துடலாம் கேட்டிருக்கேன். அங்கே பார்த்து இந்த ஸ்கூல் எக்ஸாம் ஹாலிடேக்கு போய் தருவோம், அதை போயிட்டு வந்துட்டு இங்கே போகலாம் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு நாள் போவோம். இது நம்ம விளாக்ஸோட 3ஆவது விளாக்ஸ். கேமிங் வீடியோ நெக்ஸ்ட்டு போகிறேன். பஸ் கேம் எபிசோட் தான் கேமிங் வீடியோ போடுவேன், ஆனால் விளாக்ஸ் முடிஞ்சால் போட பார்க்குறேன். சரி, பை.